ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன எதுக்காக பண்ணுறங்கிறத நான் வந்து கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரவையில் தான் வந்து குலோப் ஜாமுன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லாத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து காய்ச்சி வைக்க போகிறேன். கொஞ்சம் பால் பவுடரும் எடுத்திருக்கேன். ரவை வந்து நல்லா ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு நெய், கொஞ்சமாக கலர் பவுடர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். ரவையை எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 பங்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 பங்கு வந்து பால் பவுடர், ஒரு 1/2 லிட்டர் பாலும் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து நான் காய்ச்சி வைக்க போகிறேன். இப்போ நான் பால் வந்து காயணும். காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து போட்டு கிளற போகிறேன். இப்போ நல்லா பால் காய்ஞ்சிடுத்து நான் இந்த சீஞ்சட்டியில் வந்து விட்டுருக்கேன். இந்த பேனில் இதில் வந்து விட்டுட்டு இதில் நம்ம நல்லா இதில் கலர போகிறேன். இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறாங்க ஒன்று ஒன்றா அப்படியே வந்து பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இதில் வந்து நான் குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். எதுக்காக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் வந்து கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டில் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போ வந்து பால் வந்து நல்லா காஞ்ச பால் இந்த இதில் கொட்டிட்டு நான் வந்து திருப்பி ஒன்று சூடாக்குறதுல இதிலே வந்து நான் இப்போ ரவை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக இருக்கணும். உப்புமா ரவை கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்திங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் நல்லா பொடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரவையை வந்து நல்லா, என்னோடய ரவை வந்து நல்லா நைஸாகவே இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வந்து எடுத்துட்டுருக்கேன். அந்த ரவையை வந்து நான் அதில் அந்த பாலுலேயே போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம். நம்ம கலரும்போது ஸ்லோவாக வச்சுட்டு, ரவை வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டுட்டு அப்படியே நல்லா கலரிக்கலாம். நம்ம உப்புமாலாம் எப்படி கலர்றோம், இது வந்து நம்ம அதே மாதிரி பாலில் வந்து இப்போ நம்ம கலரிக்க போகிறோம். இதை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு நல்லா ரவை வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், பால்லேயே நல்லா வேகணும். உங்களுக்கு பால் இப்படி போடல அப்படி தோணுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நான் வந்து இதே பால்லே வந்து விட்டுட்டு இப்போ வந்து கலரின்னு இருக்கேன். இப்போ இதில் இந்த அளவு, இந்த பாலில் வந்து இந்த ரவை வந்து அளவு கரெக்டாக இருக்குது. நான் வந்து இப்போ கலரின்னு இருக்கேன். நல்லா அது சிம்லேயே வச்சு நல்லா அது வேகிற மாதிரி கலர உங்களுக்கு அதனால் நின்று அப்படியே கெட்டியாக வந்துடும். அந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ வந்து கலரின்னு இருக்கேன். நமக்கே வந்து பார்க்கும்போதே தெரியும், அது அப்படியே கெட்டி பதம் கொடுத்துட்டே வரும். நல்லா அதே சமயம் ரவையும் வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வரும். கொஞ்சம் கைவிடாதுக்கு நிறுத்தி நிதானமாக நல்லா அடிப்பிடிக்காத ஒரு மாதிரி பாத்திரமாக எடுத்து நீங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு ரவையை போட்டு கலரிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா சேர்த்து இப்போ வந்து கலரின்னு இருக்கேன். இப்போ கொஞ்சம் இது கலரினதுக்கப்புறமா நம்ம பால் பவுடரையும் கூட வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட அது நல்லா கெட்டி பதம் கொடுத்து நல்லா உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும், உருண்டை பண்ணி போடுறதுக்கு. இப்போ நான் வந்து கலரின்னு இருக்கேன். கலர பாருங்கள், நல்லாவே அதை வந்து நல்லா கெட்டியாக எடுத்து ரவை வந்து நல்லா வந்து வேகணும் உங்களுக்கு அதே சமயம். அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா திக் பாலாகவும் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் தான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து பாக்கெட் பால் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் விட்டு வந்து பண்ணிட்டுருக்கேன். பசும்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக வந்து பண்ணலாம். நல்லா உங்களுக்கு ரவை வந்து நல்லா உங்களுக்கு அதுலேயே வேகிறதுக்குனே நல்லா வந்து கலரிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இழுத்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலரிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா அது வந்து கெட்டியாக நல்லா வந்துச்சு. இப்போ தொட்டு பார்த்தா பாருங்கள், நல்லா வெந்திருத்தாங்கிறத பார்க்கலாம். ரவை வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கலராக நல்லா உங்களுக்கு இறுகி நல்லா கெட்டியாகவே ஆகிடும். இன்னும் நம்ம அதை ஆறி தான் பண்ணணுங்கிறதுனால நான் ஆறினா இன்னும் கையில் பிடிச்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு கெட்டியாகிடும். அதனால் நம்ம இப்போது இழுத்து நல்லா சேர்த்து ரவை நல்லா இழுத்தாப்புல ஒன்று கலரி விட்டுடலாம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால் பவுடர், அது வந்து ஒரு 1/4 கப்புக்கு தான் நான் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பாலே கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் போடும்போது அது கொஞ்சம் வாசனை டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருக்கும். அதனால் நான் வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். பால் பவுடரையும் போட்டுட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும், சாஃப்டாக நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக பால் பவுடர் மேலாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ அந்த பவுடரையும் போட்டு நல்லா அதோட கூட சேர்ந்து வந்து கலரிக்கிறேன். இது என்னன்னா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையாலே கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். அது ஆறுனதுக்கப்புறம் கையில் இப்போ இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த சுட்டிலே வந்து அதிலே வந்து இந்த பால் பவுடரையும் போட்டு நல்லா சேர்த்தாப்பில் ஒன்று வந்து கலரிக்கிறேன். இப்போ நமக்கு சாஃப்டாக நல்லா ஒரு மாவு வந்து இப்போ நல்லா கலரி கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த சூட்டிலே நம்ம இழுத்து ஒன்று நல்லா கலரிக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நெய்யை தடவிட்டு நெய்யை விட்டுட்டு பசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு உருண்டையாக வந்து என்ன ஒரு ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். கடையில் எப்பயுமே வந்து வாங்கி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி பண்ணாதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக திடீர்னு கடையில் போய் எல்லாம் வாங்க முடியலைங்கிறனால நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு இது அழகாக குலோப் ஜாமுன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். எல்லா சாமான் நம்ம வீட்டில் முக்கால்வாசி இது எல்லாமே இருக்கும் இல்லையா, அப்போ அதை நம்ம பால் மாத்திரம் வாங்கினா போதும்.
அதை மாத்திரம் அதிலே வந்து போட்டு இப்போ வந்து நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா கலரியாச்சு பாருங்கள். இது வந்து ஆறட்டும். ஆறிட்டு நான் உங்களுக்கு பசஞ்சு வந்து காட்டுறேன். இப்போ அடுத்து நம்ம அந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையை இப்போ வந்து ஜீரா வந்து காய்ச்சிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சர்க்கரை வந்து எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரை இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. கரெக்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஸ்வீட் வேண்டாம் உங்களுக்கு தோணித்துன்னா நீங்கள் வேணால் ஸ்வீட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரையும் போட்டுட்டு நான் வந்து இந்த ஒரு பேனில் தான் வந்து பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து விட்டுக்கிறேன். அதாவது ஜீரா வந்து நமக்கு நிறைய வேணும் இல்லையா, அப்போ அதுக்காக வந்து தண்ணி வந்து இந்த நல்லா ஒரு பாத்திரம் தண்ணி வந்து விட்டுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி வந்து விட்டுருக்கேன் நான் அதுக்கு, இந்த சர்க்கரைக்கு. இல்லை ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ அது வந்து கொதிக்கிறதுக்கு சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த ஏலக்காய் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏலக்காய் பவுட்ரு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சேஞ்சு கலரு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கலர் பவுடர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டா நீங்கள் வெள்ளையாக அப்படியே கூட பண்ணிக்கலாம், அந்த ஜீராவோட கூட. எனக்கு வந்து கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். கேசரிக்கு போடுறது கலர் தான் வந்து போட்டுருக்கேன். அதையும் போட்டுட்டு வந்து கலரிக்கிறேன். இது நல்லா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஜீரா பதம் வந்து அந்தளவுக்கு நல்லா ஒரு கம்மி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா ரொம்ப ஜாஸ்தி கெட்டியாக வேணாம். நல்லா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி நல்லா வரணும். கொஞ்சம் திக்காக இருக்கணும். கை தொட்டு பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்தளவுக்கு வந்து அந்த சர்க்கரையை வந்து நான் கரைச்சி வச்சுக்கிறேன் பதம் வந்து. இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கையால் நம்ம நெய்யை தடவி நல்லா பசைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஜீரா வந்து நல்லா கொதித்து கெட்டியாகிடுச்சு. அந்த பதம் வந்து நல்லா திக்னஸ் பதம் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் அந்த மாவு வந்து நல்லா ஆறி இருக்குது. நான் வந்து நெய் வந்து எடுத்துகிட்டு அந்த நெய்யில் வந்து நல்லா கையாலே நல்லா புட்டு பசைஞ்சு வச்சுக்கிறேன். அதை நமக்கு வந்து உருண்டை சௌகரியமாக இருக்கும் நமக்கு வந்து இது பண்ணுறதுக்கு. அதனால் வந்து கையால் நம்ம பசைஞ்சிட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். வில்லாதுக்கு நல்லாவும் வரும். அதனால் கையால் வந்து பசைஞ்சிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து விண்டு நிறைய பேர் ஜாமுன் வந்து அதில் போட்டும்போதே நல்லா வெண்டு போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாதக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லாதுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து வரும். இது கையால் நல்லா சேர்த்து வந்து பசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த பதத்துக்கு. இப்போ ஒரு உருண்டையாக நம்ம வந்து உருட்டிக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஜீராவும் வந்து நல்லா வந்து ரெடியாக எடுத்து இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு உருண்டையாக வந்து எடுத்து நெய்யை நல்லா தடவிட்டு நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். இல்லை நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கூட நீங்கள் ஒரு உருண்டையாக எடுத்து அப்படியே இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சிலிண்டர் ஷேப்பில் வந்து இப்படி பண்ணிக்கிறேன். நல்லா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. எப்பயுமே நம்ம உருண்டையாக தானே குலோப் ஜாமுன்லாம் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஷேப்பில் வந்து பண்ணுறேன். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டை இப்படி இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ரெடியாக எடுத்து பாகு, இப்போ வந்து சர்க்கரை பாகு ரெடியாக எடுத்து இந்த பக்கம் வந்து நெய் வந்து விட்டுருக்கேன். நெய்யில் பிடிச்சி எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நெய் வந்து விட்டுருக்கேன். இப்போ நான் இது இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து உருட்டிக்கிறேன். நெய் வந்து நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து உருட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் எல்லாமே வந்து உருட்டி எடுத்து வச்சாச்சு நெய் காயறதுக்குள்ளே. இப்போ நெய்யும் வந்து நல்லா வந்து காஞ்சின்ட்டுருக்கு. இப்போ இதில் வந்து 2 நம்ம போட்டுட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யும் வந்து நல்லா வந்து காஞ்சின்ட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 2 நான் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப இது வந்து அதாவது ரொம்ப பெருசாக வைக்க வேணாம். கொஞ்சம் மீடியம் சைஸாகவோ இல்லை சிம்முலேயோ வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மெல்ல அப்படியே திருப்பி விட்டு மெல்ல அப்படியே இது பண்ணிக்கலாம். இது ஜாஸ்தி உங்களுக்கு வந்து பயப்படவே வேண்டாம். விண்டெல்லாம் போகாது, ஒன்றும் ஆகாது. சூப்பராக இருக்கும். அதே சமயம் குலோப் ஜாமுனும் ரொம்ப சாஃப்டாக ரொம்பவும் சூப்பராக வந்து வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. நான் வந்து போட்டுட்டு மொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நல்லா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகணும். சீக்கிரமாக உங்களுக்கு பெருசாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக மேலே வந்து உங்களுக்கு தெரியும், குலோப் ஜாமுன் பண்ணும்போதெல்லாம் தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அதாவது மேலே வந்து உங்களுக்கு நல்லா கலர் கொடுத்துரும், உள்ளுக்குள்ளே வேகாதாயிடும். அந்த மாதிரி இல்லாதக்கு நல்லா உங்களுக்கு மேலே வந்து நல்லா உங்களுக்கு அதே சமயம் நல்லா உள்ளுக்குள்ளேயும் வேகணும், மேலேயும் வந்து நல்லா கலர் வரணும். அந்த மாதிரி சிம்லேயே வச்சு நான் பொறுமையாக 2 பொறுமையாக பொரிச்சு எடுத்துட்டுருக்கேன். நெய் வந்து நல்லா காஞ்சிருத்துங்கனால மேலே வந்து உங்களுக்கு கருப்பாக ஆகிடும். அதே சமயம் உள்ளுக்குள்ளே வந்து வேகாத ஆகிடும். அது மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ அப்படி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா போட்டு பெரட்டி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அது அழகாக நல்லா அதுக்கு மேலே நெய்யெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா நிறையவே நெய் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்து ப்ரௌன் கலராக வந்து நல்லா அந்த கோல்டன் கலராக வந்து வந்தாச்சு. இப்போ வந்து எடுத்திருக்கேன். அந்த அதில் இருக்கிற நெய் சொட்டுறதுக்காக வந்து வெளியில் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கு அடுத்தது வந்து 2 வந்து போட்டுடுவோம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த ஜீரா பாகில் வந்து போட்டுடலாம். இப்போ இதில் நெய்யெல்லாம் எண்ணெய் ஒன்றும் இல்லாதக்கு இருக்கணும். அதை அப்படியே தூக்கி அதில் வந்து பாகில் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ போட்டு அதை ஒன்று நல்லா திருப்பி விட்டால் அந்த பாகில் நல்லா அது வந்து ஊறின்னு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா சூப்பராக ஊறி நல்லா டேஸ்ட்டான ஒரு குலோப் ஜாமுன் வந்து நமக்கு கிடைக்கும். இதையும் வந்து நான் உங்களுக்கு அப்படியே முள்ள திருப்பி திருப்பி விட்டுறேன். இது பாருங்கள், வில்லாதிக்கெல்லாம் அழகாக வந்து வருது. அதை நான் எடுத்து உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். அழகாக வந்து வந்துட்டுருக்கு. நமக்கு வந்து நல்லா வேகணும். அது மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வந்து இதுவாகணும், மேலேயும் வந்து கலராக வரணும். அப்படிங்கிறதுனால பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டுட்டு காட்டின்னு இருக்கு. நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க, அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நெய் வந்து நிறைய விட்டேன்னா அப்போ தான் ஃபுல்லாக அது நல்லா உங்களுக்கு உள்ள முக்கி நல்லா அது வெந்து வரும் அழகாக. கொஞ்சமாக விட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகிறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா அந்த நெய்யிலே வந்து பொரிஞ்சு அழகாக வர்றது. இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து பொறுமையாக வந்து வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்மிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டு நல்லா உள்ளே வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட அடுத்த ஈடு போட்டதும் வந்து ரெடியாக எடுத்து அப்படியே வந்து எண்ணெய் நெய் ஒன்றும் இல்லைன்னா அப்படியே நீங்கள் அழகாக அதில் வந்து போட்டுடலாம். நெய்யில் முக்கால்வாசி எண்ணெயோட நெய்யில் பொரிச்சிடுங்க, சூப்பராக வந்து இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். இது வந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்ததையும் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இது இல்லாமல் இருக்குது. நான் வந்து 3 வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம போட்டு எடுத்துப்போம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஜாமுன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் க்ளோஸ்அப்பில். அடுத்ததையும் போட்டு அது மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட முன்னாடி போட்டு எடுத்து அந்த ஜாமுன் வந்து சூப்பராக வந்து இருக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடணும், ரொம்பவும் நல்லா வந்துருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வந்து வந்திருக்கு. உள்ளேயும் வந்து சாஃப்டாக வந்துருக்கு. நான் உங்களுக்கு அதுவும் வந்து வெண்டு எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். பொரிச்சு எடுக்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், அது அழகாக போடும்போது அந்த நெய் கொதித்து நல்லா காய்ஞ்சி விண்டு வராதுக்கும் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்து இந்த மாதிரி ஜீரா பாகில் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஊறினதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் இப்படி தனியாக எடுத்து வச்சிடறேன். நான் ஃபஸ்ட்டு ஊறினதெல்லாம் எடுத்து வேறு ஒரு ஜீரா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ஊறினது ஊறாதது தெரியும் இல்லவா, இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்து இப்போ எல்லாமே இது மாதிரி வந்து பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வெண்டு வந்து எப்படி இருக்குங்கிறதையும் வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்மளோட குலோப் ஜாமுன் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஒரே மாதிரி பண்ணாதக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறத இதை வந்து பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஜாமுன் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இது வந்து எங்களோட ஸ்ருதி வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுவா சாப்பிட்டு பார்த்துட்டு. எப்படி இருக்கு ஸ்ருதி? சூப்பராக இருக்கும். இது ரவையிலே பண்ண? ஆமாம், தெரியவே இல்லை மேம். கரெக்டாக இருக்கு இனிப்பு. இனிப்பு கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு. குலோப் ஜாமுன் எப்படி இருக்குது? சாஃப்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சது. சாப்பிடு. இன்றைக்கி வந்து ஸ்ருதியோட ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷல் ஆகிட்டு இன்றைக்கி இந்த குலோப் ஜாமுன் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்கு இல்லையா? தேங்க்யூ ஸ்ருதி.